எவ்வளவோ லவ் மூவிஸ் அண்ட் சீரிஸ் இருந்தாலும் கொரியன் சீரிஸ் மட்டும் ஏன் எப்பவும் ஸ்பெஷலா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அதுல மட்டும் தான் காமம் இல்லாம வெறும் காதலை மட்டும் வச்சு ஒரு அருமையான ரொமான்ஸா காட்டியிருப்பாங்க. நான் சொல்ல போற சீரிஸ் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பாத்துட்டீங்கன்னா போதும், மத்த எல்லா எபிசோட்ஸ் ஆயும் தொடர்ந்து நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா இந்த எல்லா சீரியஸும் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற சீரிஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ்ட் மிஷன் லவ். இந்த சீரிஸ்ல பேலட் டான்ஸ் ஆடுறப்ப ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு காதல் அப்படிங்கிற விஷயத்துல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இப்படிப்பட்ட வெறுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு சந்தோஷத்தையும் அன்பையும் தேடி கொடுக்கறதுக்காக கடவுளால ஒரு ஏஞ்சல் அனுப்பி வைக்கப்படுறாரு. ஆனா சந்தோஷத்தை தேடி கொடுக்க வந்த அந்த ஏஞ்சலே ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை காதலிக்க தொடங்குறாரு. சோ அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல அவங்க ஹார்ட் டச் பண்ற மாதிரியான நிறைய சீன்ஸ் இருக்கும். இது என்னோட ஃபேவரட் கொரியன் சீரிஸ் கூட. சோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இந்த சீரிஸ் ஆல்ரெடி பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா நம்ம பார்க்க போற சீரிஸ் மீ ஆஃப் தி சீக்ரெட் பாய். உங்களோட பூனை திடீர்னு ஒரு அழகான குறும்புக்கார இளைஞரா மாறிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும்ல. இந்த சீரிஸ்லயும் அப்படி ஒரு விஷயம் தான் நடக்குது. இதுல தனிமையில இருக்கிற ஒரு பொண்ணு தன்னோட தனிமையை போக்குறதுக்காக ஒரு பூனையை தத்தெடுத்து வளர்க்கிறா. ஆனா அந்த பூனையால மனுஷனா மாற முடியும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு தெரிய வரும்போது அவ அந்த பையன் மேல அளவு கடந்த லவ்ல இருப்பா. இப்படி காதலும் காமெடியும் நிறைஞ்ச சீரிஸ் ஒரு கட்டத்துல அவன் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்போது அந்த சீரிஸ் அப்படியே தலைகீழா மாறுது. வித்தியாசமான சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இந்த சீரிஸ் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற சீரிஸ் தி ஹேர்ஸ். நீங்க ஹை ஸ்கூல்ல நடக்கிற ஒரு சூப்பரான ட்ரையாங்கிள் லவ் சீரிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கானதுதான். இது பணக்காரங்க அதிகமா இருக்கிற ஒரு ஹை ஸ்கூல்ல மாட்டிக்கிற ஒரு பொண்ணோட கதை. அது மட்டும் இல்லாம ரெண்டு மிகப்பெரிய பணக்காரங்களோட வாரிசுங்க ஒரே பொண்ணை காதலிக்கிறாங்க. ஆனா அவ லவ் பண்ற பையனோட பேரண்ட்ஸ்க்கு இவள் சுத்தமா பிடிக்காது. இவள் லவ் பண்ற பையன் இவளுக்கு பிடிக்காது. சோ காதலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபேமிலிக்கும் இடையில மாட்டிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கடைசியில இதை எல்லாத்தையும் தாண்டி யாரோட ஒண்ணு சேர்ந்தா அப்படிங்கிறது தான் கதை. இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரிஸ். சோ நிறைய பேர் பார்த்திருக்க சான்ஸ் இருக்கு. பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற சீரிஸ் காப்லின் தி லான்லி அண்ட் கிரேட் காட். இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம காங் யூ. அதாவது இவரை நீங்க ட்ரெயின் டு புசான்ல பார்த்திருப்பீங்க. இன்னும் சில பேர் ஸ்குவிட் கேம்ல பார்த்திருப்பீங்க. இதுல ஒரு போர் வீரன் என்னைக்குமே சாக முடியாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை வாங்கியிருக்கான். சோ அவனோட நெஞ்சில ஒரு குத்தப்பட்ட வாழை சுமந்துட்டு இருக்கான். அந்த வாழை யாராலையும் எடுக்க முடியாது அவனோட மனப்பெண்ணை தவிர. ஏன்னா அவளால மட்டும் தான் அந்த வாழை எடுக்க முடியும். சோ அவன் தன்னோட மனப்பெண்ணை தேடி பல 100 வருஷங்களா அலையறான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு காதலிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வாழை எடுக்க சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான். ஆனா அந்த வாழை எடுத்ததும் அவன் செத்து போயிடுவான்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. சோ கடைசியில அந்த பொண்ணு அந்த வாழை எடுத்தாலா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இதோட கதை. இது ரொம்பவே எமோஷனலான ஒரு சீரிஸ். எந்த அளவுக்கு லவ் இருக்கோ அதே அளவுக்கு சோகமும் இந்த சீரிஸ்ல இருக்கும். சோ நீங்க அழுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஒரு சூப்பரான சீரிஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற சீரிஸ் பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ். இது ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த சீரிஸ் நிறைய பேரோட ஃபேவரட் சீரிஸா இருக்கு. அந்த அளவுக்கு இதுக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. இதுல ஒரு சாதாரண பள்ளி மாணவி பணக்காரங்க படிக்கிற பள்ளிக்கு மாத்தப்படுறா. அங்க F4 அப்படின்னு சொல்லப்படுற பணக்கார திமிரு பிடிச்ச பசங்க குரூப் ஒன்னு இருக்கு. அந்த குரூப்போட லீடருக்கும் இந்த பொண்ணுக்கும் பயங்கரமான சண்டை வருது. நாட்கள் போக போக அந்த சண்டை காதலா மாறுது. ஆனா அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா? இதுக்கு இடையில ஒரு லவ் ட்ரையாங்கிள் போயிட்டு இருக்கும். நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்த்தே ஆகணும். இது அவ்வளவு ஃபேமஸான சீரிஸ். உண்மையை சொல்லணும்னா நான் கொரியன்ல பார்த்த முதல் சீரிஸ் இதுதான். இதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த சீரிஸ்லாம் பார்த்திருக்கீங்க, அப்புறம் உங்களோட ஃபேவரட் கொரியன் சீரிஸ் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.